ஹலோ லேர்னர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2 டைமென்ஷனல் அரே லிஸ்ட்டை யூஸ் பண்ணி ஹேக்கர் ரேங்க் ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். Given a square matrix, calculate the absolute difference between the sum of its diagonals. For example, the square matrix is shown below. Square matrix என்ன, number of rows and number of columns equal. For example, இங்கே பார்த்தீங்கன்னா 12, 2, 3 3 ரோ இருக்கு, 3 காலமும் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். இப்போ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, ரைட் டைகனல் ஓட சம் லெஃப்ட் டு ரைட் டைகனல், அதாவது லெஃப்ட் டு ரைட் தான் இது 1, 5 + 9 = 15. அண்ட் த ரைட் டு லெஃப்ட் டைகனல் அதாவது 3, 5, 9 இதோட சம் 17. ஸோ இது ரெண்டத்தோட அப்சல்யூட் டிஃபரன்ஸ் தான் என்னன்னா பாசிட்டிவ் டிஃபரன்ஸ், அதுதான் அப்சல்யூட்னு சொல்றாங்க. ஸோ பாசிட்டிவ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் இப்போ உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ another எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 row 3 column. ஸோ 11, 5 - 12 அதோட சம் 4. அதுக்கப்புறம் இந்த டைமண்ட் 4, 5, 10 அதோட சம் 19. ஸோ இந்த 19 - 4 which means 15. ஓகேங்களா? சாரி 4 - 19 அதோட அப்சல்யூட் -15 வரும். ஸோ பாசிட்டிவ்ல தான் இருக்கணும். ஸோ 15 இதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை லிஸ்ட்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அதுங்கிறத கேள்வி. ஸோ 2 டைமென்ஷன் அதே பார்த்துருப்பீங்க. அது என்ன 2 டைமென்ஷனல் லிஸ்ட், அதில் எப்படி வேல்யூ ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறத இங்கே பார்ப்போம். ஏன்னா ஆக்கர் என்னன்னா அவங்க பாருங்க, இங்கே லிஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட்டாக தான் பாஸ் பண்ணுறாங்க வேல்யூ. ஸோ நான் 2D லிஸ்ட்டாக தான் பண்ணியாகணும், அரேவாக பண்ண முடியாது. ஸோ இது லிஸ்ட்டில் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம்னா, இப்போ 3 இது இருக்கா, லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னா தான் 2 டைமென்ஷனல். ஸோ இங்கே 3 கொடுத்துருக்காங்க சைஸு, அது 3 கொடுத்துருந்தாங்க. ஏன்னா 3 + 3 மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். அப்போது ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் என்ன ஸ்டோர் ஆகும், 3 + 3 மேட்ரிக்ஸா. அப்போது உள்ளுக்குள்ளே 3 லிஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் வேல்யூ இப்போ லிஸ்ட் 1ன்னு வச்சுப்போம். லிஸ்ட் உள்ள ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணிடு. ஸோ லிஸ்ட் 1ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குன்னா 11, 2, 4. உங்களுக்கு லிஸ்ட் தரலனா நம்ம சேனலில் லிஸ்ட் பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்போம், அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ லிஸ்ட் 1ல இப்படி ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்து லிஸ்ட் 2. லிஸ்ட் 2ல என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னா 4, 3 + 3 மாதிரியே உங்களுக்கு அடைன் பண்ணால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லிஸ்ட் 2ல 4, 5, 6 இந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்து லிஸ்ட் 3ல 10, 8 - 12 இப்படி ஸ்டோர் ஆயிடும். இப்போ லிஸ்ட்னா நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் இருக்கும் லிஸ்ட் எப்போவுமே. ஓகேங்களா? ஸோ இப்படி ஸ்கொயர் ப்ராக்கெட்லேயே போட்டுருவோம். ஸோ சைஸ் 3 கொடுத்துருக்காங்க, 3 × 3 மேட்ரிக்ஸு. அப்போ உள்ளுக்குள்ளே இப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம 1 டைமென்ஷனல் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அது என்னென்னு 2 டைமென்ஷனல் லிஸ்ட். ஸோ இதை ஒரு லிஸ்ட், இதை எல்லாத்தையுமே சேர்ந்து இன்னொரு லிஸ்ட்டுக்குள்ளே போட்டால் அது 2 டைமென்ஷனல் லிஸ்ட். புரியலையா? ஸோ இப்போ நம்ம 2D லிஸ்ட்னு ஒரு நேம் வச்சு இப்போ லிஸ்ட்ல எப்படி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குமா? ஸோ இந்த 3 எலிமெண்ட் இதுக்குள்ளேயும் காணுமா, 0th பொசிஷனில் இந்த லிஸ்ட்டும், அடுத்து 1 பொசிஷனில் இந்த லிஸ்ட்டும், அடுத்து 2 பொசிஷனில் இந்த லிஸ்ட்டும். ஸோ இப்படி எலிமெண்ட் ஸ்டோர் ஆனாதான் நம்ம 2D லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம்.
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அதாவது இது வந்து 1D லிஸ்ட். இந்த லிஸ்ட்டை எல்லாம் சேர்ந்து இன்னொரு லிஸ்ட்டுக்குள்ள மொத்தமாக போட்டால் அது 2D லிஸ்ட். ஸோ இப்போ நமக்கு இந்த எலிமெண்ட் எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும், இந்த மாதிரி மேட்ரிக்ஸில் மொத்தமாக லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டில் டோட்டலாக இப்படி ஸ்டோர் ஆகிருக்கும். உங்களுக்கு இன்னும் புரியும். நம்ம இப்படி பண்ணால் உங்களுக்கு புரியும். ஸோ இப்படி ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நமக்கு மேட்ரிக்ஸ் மாதிரி ஃபார்மேஷன் கிடைச்சிருச்சா. ஸோ இப்படி இந்த 2D லிஸ்ட்டில் தான் நமக்கு இங்கே பாஸ் பண்ணுற பேராமீட்டர் ஏஆர்ஆர் இருக்கு. ஓகேங்களா, இந்த ஏஆர்ஆருக்குள்ள எலிமெண்ட் இப்படி ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த ஸ்டோரான எலிமெண்ட்ல நாம ரைட் டைகனலோட சம்மையும் லெஃப்ட் டைகனலோட சம்மையும் லெஃப்ட் டு ரைட் டைகனல் சம்மையும் ரைட் டு லெஃப்ட் டைகனல் சம்மையும் டிஃப்ரென்ஸ் மைனஸ் பண்ணி பாசிட்டிவ் நம்பரை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் இந்த ப்ரோக்ராமோட டாஸ்க். ஸோ இதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் லிஸ்ட் சைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். லிஸ்ட் சைஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ அரே டாட் சைஸ் ஆஃப் -1 எடுத்து கொடுத்துருக்கதா. ஸோ லிஸ்டோட சைஸ் தான் இப்போ 3 இருக்கிறதுனால 3 தான் ரிட்டர்ன் ஆகும். ஆனால் நம்ம இப்போ ஒரு வேல்யூ எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அரே ஆஃப் 3 கொடுத்தா நமக்கு வேல்யூ வருமா? வராது. ஏன்னா அரேயோட இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதே ஆர் லிஸ்ட் எதாக இருந்தாலுமே ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் அதோட இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 3 தான் சைஸ்னா அதோட ஒரிஜினல் சைஸ் வந்து ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் -1 தான். ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3 இருக்குன்னா 0, 1, 2 டோட்டலாக 3 இருக்கு. அதனால நம்ம சைஸை வந்து -1 கொடுத்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே என்ன ஸ்டோர் ஆகிருக்கும்? 3 அரேயோட சைஸு -1, ஸோ ஈக்குவல் டு 2 ஸ்டோர் ஆகிருக்கும். சைஸுங்கிற இடத்துல என்ன ஸ்டோர் ஆகிருக்கும்? 2 ஸ்டோர் ஆகிருக்கும். இங்கே நான் எல்டி கொடுத்துருக்கேன். எல்டி என்ன எதுக்கு யூஸ் பண்ணா லெஃப்ட் டைகனலோட சம் கால்குலேட் பண்ணேன். ஸோ லெஃப்ட் டைகனல் ஈக்குவல் டு 0ன்னு இன்சுலேட் பண்ணி டிக்ளேர் பண்ணிட்டேன். அடுத்து ஆர்டினா ரைட் டைகனலோட சம் கால்குலேட் பண்ணுறதுக்கு இன்சுலைஸ் பண்ணிட்டு 0ன்னு ஒரு வேல்யூ. ஓகேவா, இப்போ சைஸ் வாங்கியாச்சு, லெஃப்ட் டைகனல் ரைட் டைகனல் சம்ம இன்சுலேஷனும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த அரேயை இந்த 2 டைமென்ஷனல் அரே லிஸ்ட்டை ஐட்ரேட் பண்ணணும். ஐட்ரேட் எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். ஸோ i = 0 நாம் வந்து எப்படி எது தெரியுமா ஐட்ரேட் பண்ணுவோம்? வெளி லிஸ்ட்டை தான் இந்த தனித்தனியாக இந்த 3 லிஸ்ட்டும் ஐட்ரேட் பண்ண மாட்டோம். அது வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் ஆயிடும். அதனால லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் சொன்னல, இந்த லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டில் வெளி லிஸ்ட்டை மட்டும்தான் நம்ம இப்போ ஐட்ரேட் பண்ண போகிறோம். வெளி லிஸ்ட் ஐட்ரேட் பண்ணால் எவ்வளோ டைம் ஐட்ரேட் ஆகும்? எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா வெளி லிஸ்ட் எவ்வளோ ஐட்ரேட் ஆகும்னா, வெளி லிஸ்ட்டுங்கிறது இதுதான், இந்த 3 தான். ஓகேங்களா, ஸோ இந்த 3 எலிமெண்ட்னால 3 தடவை தான் லூப்பு ஐட்ரேட் ஆகும். ஸோ i = 0, வெளி லிஸ்ட்டோட நேம், அதோட சைஸ் i++. ஸோ இந்த லூப் வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போகும். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் i 0 இருக்கும். ஓகேவா, i லெஸ் தென் அரேயோட சைஸ் இந்த கேஸில் நமக்கு 3. ஓகேங்களா, இப்போ கண்டிஷன் 2. இங்கே நான் LD + ஈக்குவல் டு AR.getOf i கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் என்ன நடக்கும்னா, LDக்குள்ள என்ன எப்படி வேல்யூ கெட் ஆகும்னா AR.getOf i சொல்லியிருக்கேன்னா, ஸோ AR.getOf i இங்கே AR.getOf iங்கிற வேல்யூ என்ன? 0வா? ஸோ இங்கே வந்து வெளி லிஸ்ட்டை தான் நான் ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ பொசிஷன் என்னன்னா, இது 0th இண்டெக்ஸ், இந்த லிஸ்ட் வந்து 1 இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும், இந்த லிஸ்ட் வந்து 2nd இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ AR.getOf 0. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும்னா, இதை ஃபெட்ச் பண்ணுறோம். இதில் வந்து நான் வந்து எனக்கு 0th எலிமெண்ட்டோட சாங் தான் வேணும். இப்போ இது நான் லெஃப்ட் டு ரைட்னா ஃபர்ஸ்ட் இந்த எலிமெண்ட்டோட சம் தான் வேணும். ஸோ இது எப்படி இருக்கு? 0th ரோ 0th இண்டெக்ஸில் இருக்கு. ஓகேங்களா, ஸோ getOf i.iனா இது எப்படி ஃபெட்ச் பண்ணணும்னா, 0th ரோவில் 0 இண்டெக்ஸில் 11 ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ 11ன்னு இது ஃபெட்ச் பண்ணிடும். ஃபெட்ச் பண்ணி அது LDயில் ஸ்டோர் பண்ணிடும். அடுத்து வரும். ஸோ இப்போதைக்கு லெஃப்ட் டைகனலோட சம்மில்
11 ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேங்களா, நம்ம இதுபடியே போவோம். ஸோ இந்த இதை தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ 11 ஸ்டோர் ஆயிருக்கு, 11 ஸ்டோர் ஆயிருக்கும். அடுத்து ரைட் டைகனல் சம். ரைட் டைகனல் சம்ல என்ன வேணும்னா அதே மாதிரி ஏஆர் டாட் கெட்டா ஐ, இதுலேயும் நம்ம 0th row தான் ரைட் இண்டெக்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ ரைட் இண்டெக்ஸ் எதுலேருந்து ஆரம்பிக்கும்? ரைட் டு லெஃப்ட் டைகனல் வந்து 4, 5, 10 இந்த இதுதான் வேணும். நமக்கு இந்த லாஸ்ட் எலிமெண்ட் வேணும். அதனால 0th rowல லாஸ்ட் இண்டெக்ஸ் வேணும். ஸோ 0th row இது, ஃபர்ஸ்ட் ரோ இது, செகண்ட் ரோ இது. அதே மாதிரி 0th காலம், ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம். ஓகேங்களா, ஸோ அரே டாட் கெட் அவுட் 0. ஓகேங்களா, ஸோ 0th rowல டாட் கெட் அவுட் சைஸ் போட்டிருக்கேன். ஏன் சைஸ் போட்டிருக்கேன்னு சொல்லுங்க. ஏன்னா சைஸுங்கிறது நம்ம ஏற்கனவே என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம்? 3 - 1 2ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஏன் 2 ஸ்டோர் பண்ணியிருக்கோம்? 0லேருந்து டெட் சைஸ் பண்ணல. ஸோ இந்த லாஸ்ட் எலிமெண்ட் நமக்கு வேணும்னா நம்ம எந்த இண்டெக்ஸ் கொடுக்கணும்? 0, 1, 2 கொடுக்கணும். கரெக்டுங்களா? ஸோ 2 இண்டெக்ஸில் வந்து 4 இதாக இருக்கு. ஸோ இந்த ஆர்டியில் 4 கரெக்டாக ஃபெச் ஆயிடும். அதாவது ஏஆர் டாட் கெட் ஆர் 0th rowல செகண்ட் இண்டெக்ஸ். ஸோ 0th rowல செகண்ட் இண்டெக்ஸ் வந்து 4. இப்போ ஆர்டியில் 4 இருக்கும். அடுத்து நான் சைஸை வந்து மைனஸ் பண்ணுறேன். ஏன் சைஸை மைனஸ் பண்ணுறேன்னா இப்போ வந்து லாஸ்ட் எலிமெண்ட் வந்து 2 இருக்கு. 2 இண்டெக்ஸில் 4 இருக்குது. ஸோ 4 ஃபெச் பண்ணிட்டோம். அடுத்த ஐட்ரேஷனும் நமக்கு எது ஃபெச் பண்ணணும்? 5 ஃபெச் பண்ணணும். ஸோ 2 இருந்துச்சுன்னா அடுத்த ஐட்ரேஷனில் எது ஃபெச் ஆகும்? 6 ஃபெச் ஆகும். நமக்கு 6 ஃபெச் ஆகக்கூடாது. ஸோ செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்காக நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டோம். 2ங்கிறது 1 ஆகிட்டோம். ஓகேங்களா, இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரியலன்னா கவலைப்படாதீங்க, நம்ம நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்லேயும் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுற புரியுதா பாருங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்த ஐட்ரேஷனுக்கு வரும். ஐயோட சைஸ் இப்போ வந்து எதுவாக இங்கே நம்ம I++ கொடுத்துருக்கோமா? I++ வந்து ஸோ அதனால ஐயோட சைஸ் வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 less than 3 கண்டிஷன் ட்ரூ. ஸோ இந்த லூப்புக்குள்ளே போகும். இப்போ ஐயோட வேல்யூ வந்து 1. ஸோ ஏஆர் டாட் கெட் ஆஃப் 1. ஓகேங்களா, ஸோ இப்போ கெட் ஆஃப் 1னா எது ஃபெச் ஆகும்? இது வந்து 0th row 0th இண்டெக்ஸில் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த ஐட்ரேஷனில் ஃபுல்லாக இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸோட லிஸ்ட்டு தான் கன்சிடர் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் ஏஆர் டாட் கெட் ஆஃப் 1ன்னு சொன்னோம்னா இது வெளியறையில் 1 இது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்சைடுக்குள்ள லிஸ்ட்டில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 1 ஃபெச் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 0th row 1th row இன்சைடில் இருக்கிற லிஸ்ட்லேயும் 1 ஃபெச் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 0th இண்டெக்ஸ் 1 இண்டெக்ஸ். அப்போ நமக்கு கரெக்டாக 5 ஃபெச் ஆயிடும். 5 ஃபெச் ஆகி இங்கே நான் எல்டி ப்ளஸ் ஈக்குவல் டு கொடுத்தா என்ன மீனிங்னா ஆல்ரெடி இருக்கிற எல்டி கூட இப்போ ஃபைன் பண்ண வேல்யூவை ப்ளஸ் பண்ணுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ சிம்பிளி இதை நான் எப்படி சொல்லலாம்னா எல்டி ஈக்குவல் டு எல்டி ப்ளஸ் நம்ம ஃபெச் பண்ண வேல்யூ. இங்கே நம்ம ஃபெச் பண்ண வேல்யூ வந்து 5. ஸோ இதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்? நமக்கு ஏற்கனவே 11 இருக்கு. 11 + 5 16 நமக்கு ஸ்டோர் ஆகும் எல்டியில். சேம் ரைட் இண்டெக்ஸ்லையும் ரைட் டைகனல்லையும் இப்போ என்ன ஆகும்னா ஏஆர் டாட் கெட் ஆஃப் ஐ. ஸோ ஏஆர் டாட் கெட் ஆஃப் ஐனா வெளியறையில் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸு, அதாவது இந்த 4, 5, 6 காலம். ஓகேங்களா, அடுத்து அதுக்குள்ள சைஸ் இப்போ நம்ம என்னவா இருக்குது? 1 இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை வேல்யூவை ஃபெச் பண்ணுறது அர்த்தம் உள்ளுக்குள்ளே இருக்கிற லிஸ்ட்டில். ஸோ 0, 1. ஸோ இதுவும் 5 தான் ஃபெச் பண்ணு. ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி நம்ம ரைட் டைகனலில் என்ன வேல்யூ ஃபெச் ஆகிருந்துச்சு? 4 ஃபெச் ஆகிருந்துச்சு. நான் பிளேஸ் ஆன லாஜிக் மாதிரி ஆர்டி ஈக்குவல் டு ஆர்டி ப்ளஸ் இப்போ ஃபெச் பண்ண வேல்யூ 5. ஸோ ப்ரீவியஸாக 4 ஸ்டோர் ஆகிருந்துச்சு இல்லையா? 4 + 5 9 ஸ்டோர் ஆகிடும் இந்த ஆர்டியில். அடுத்து சைஸை டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். 1ன்னு இருந்துச்சு ஏற்கனவே சைஸு. இப்போ வந்து நான் சைஸை குறைச்சிட்றேன். 0ன்னு சைஸ் 0க்கு டிக்ரிமெண்ட் ஆயிடும். ஓகேங்களா, இப்போ அடுத்த ஐட்ரேஷனுக்கு வரும்.
ஐ வந்து ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தனால ஐ வந்து 2க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து இப்போ ஏஆர் டாட் கெட் ஆஃப் ஐ. ஓகேங்களா? ஸோ வெளி லிஸ்டில் செகண்ட் இண்டெக்ஸை ஹெச் பண்ணுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ வெளியே இருக்கிற லிஸ்ட்டில் 0, 1, 2 இப்போ இந்த ஐட்ரேஷன் ஃபுல்லாக இந்த ரோவை தான் கன்சிடர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ வெளி லிஸ்ட் 2 ஃபெச் ஆயிடுச்சு. டாட் கெட் ஆஃப் 2. ஸோ 0, 1, 2. ஸோ -12 ஃபெச் ஆகும். ஆல்ரெடி எல்டியில் இருக்கிற வேல்யூ வந்து 16. இப்போ நமக்கு -12 ஃபெச் ஆகிருக்கு. ஸோ வேல்யூ என்னன்னா 16 - 12 4 வந்து எல்டியில் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இஃப் ஐ எம் நாட் ராங் சயின்டிஃபிக்கலி. ஓகேங்களா? அடுத்து ஏஆர் டாட் கெட் ஆஃப் ஐ. ஓகேங்களா? இப்போவும் வெளி லிஸ்டில் இது ஃபெச் ஆகும். டாட் கெட் ஆஃப் சைஸ். சைஸோட வேல்யூ இப்போ என்ன? 0. ஸோ செகண்ட் ரோவில் 0வது காலம் என்ன? 10. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ ஃபெச் ஆகும். ஏற்கனவே ஆர்டியோட வேல்யூ 9. ஸோ 9 ஃபெச் ஆகும். இப்போ நமக்கு கிடைச்ச வேல்யூ வந்து 10. ஓகேங்களா? ஸோ 9 + 10 19. ஓகேங்களா? இப்போ சைஸ் வந்து 0. சைஸ் மைனஸ்னா -1 இது 0. அடுத்து என்ன ஆகும்னா லூப்புக்கு வெளியே வரையும் ஐ வந்து 3க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். இங்கே கண்டிஷன் 3 < 3ங்கிறப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். 3 < 3னா தான் கண்டிஷன் பாஸ் ஆகும். ஸோ இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். இப்போ கடைசியாக நமக்கு எல்டியில் வந்து 4 கிடச்சிருக்கும். லெஃப்ட் டைகனலோட சம். ஆர்டியில் வந்து 19 கிடச்சிருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க? ரிசல்ட் வந்து நெகட்டிவாக இருக்கக்கூடாது. அப்சல்யூட்னு மீனிங் என்னன்னா பாசிட்டிவாக இருக்கணும். நெகட்டிவ் எப்போ வரும்? ஒரு நெகட்டிவ் நம்பர் வந்து மைனஸ் பண்ணோம்னா நெகட்டிவ் நம்பரை வச்சு பெரிய நம்பர் வந்து நெகட்டிவ் நம்பராக இருந்துச்சு மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் கண்டிப்பாக நெகட்டிவ்ல தான் வரும். அதனால் நாம் சம் எல்டி லெஃப்ட் டைகனலோட சம் பெருசா ரைட் டைகனலோட சம் பெருசாது ஒரு செக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ லெஃப்ட் டைகனலோட சம் வந்து ரைட் டைகனலோட சம்மை விட பெருசாக இருந்துச்சுன்னா ஸோ 4 - 19 அப்படின்னு வச்சுட்டு நமக்கு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நெகட்டிவ்ல தான் கிடைக்கும். ஏன்னா 4 - 19 என்ன? -15 கிடைக்கும். ஆனால் நமக்கு -15 வேண்டாம், +15 வேணும். அதனால ஸோ எல்ஸ் இந்த கேஸில் வந்து எல்ஸுக்கு போகும். எப்படி இது? ஏன்னா 19 தான் பெருசு இல்லையா? ஸோ 19 - 4. அப்போ நமக்கு ரிசல்ட் வந்து 15 கிடைச்சு. எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து 15. ஓகேங்களா? ஸோ இந்த 2D அரே லிஸ்ட் சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பாஸ் ஆயிடுச்சு. சப்மிட் கோட் கொடுப்போம். ஸோ இதன் டெஸ்ட் கேஸும் எல்லாம் பாஸ் ஆகிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் டெய்லி இது மாதிரி ஹேக்கர் ரேங்க் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.